வந்து இது படம் இல்லை பாடம். உண்மையிலேயே பெரிய பாடம் இது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேணும் இந்த பாடம். பெரிய லெசன்ஸ். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விமன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபேமிலி எப்படி இருக்கும், அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஐயோ நிஜம் நல்ல ஒரு அருமையான படம், பெரிய மெசேஜ் படத்தில். செகண்ட் ஹாஃப் கிழின்னு கிழிச்சிட்டாங்க. டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ராதிகா மேடம் பற்றி வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ரோல் எடுத்தாலும் ஷீ இஸ் டூ குட். ஆமாம், எப்போவுமே நம்ம தமிழகத்தின் பொக்கிஷன் ராதிகா மேடம். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ கேம் ஃபார் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு டைரக்டர் முக்கியமாக ஒவ்வொரு கேரக்டரும் டைரக்டர் அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்தில். நாட் ஒன்லி ஃபார் ஃபேமிலி, இண்டிவிஜுவலி ஃபார் மென், ஃபார் லேடிஸு, எல்லாருக்கும் அண்ட் ஈவன் சில்ட்ரன் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ குட் பிக்சர் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். அந்த படம் பார்த்து முடிக்கும்போது இது என்னமோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவை அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த மெசேஜோட வெளியே போவாங்க. அவ்வளோதான். எங்ககிட்ட சந்தோஷம் தெரியுது இல்லை, அந்த சந்தோஷம் அப்படியே வெளியே வரும்போது தெரியும். தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன் நீலங்க பிரதர் அப்படியே சொல்லிட்டு அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ரோக்ரெஸாக ஒரு இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை வந்து ஒரு ஹாஸ்யமாக லைட்டர் வெயினில் கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து ரொம்ப லைட்டர் வெயினில் பண்ணி நெரேட்டிவ் வந்து சொல்லி தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாயிலர். ஏன்னா படம் நேரில் போய் பார்க்கணும் எல்லோரும். நம்மளே கதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம்னு நான் சொல்கிறேன். தோ மை மூவிஸ் ரிலீஸிங் ஆன் த சேம் டே ஆளி ரிலீஸ் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த ஒரு அது வந்து ஒரு வித்தியாசமான படம். நான் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டச்சிங் மை ஹார்ட். அன்றைக்கும் நான் வந்து படம் பார்க்கும்போது சிரித்து கொண்டு இருக்கும்போது அழுகே வந்தது. கடைசி காட்சிகளும் சரி, அதுக்கு நடுவில் வந்து பல சீன் இவர் பாடிச்ச சீனும் சரி, எல்லாமே ஒரு உயிரோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது அது என்ன பெரிய வலிக்குதுன்னா, ஒரு தாய் தந்தையோடு வாழ்ந்து கொண்டு ஒரு புகழ் தாயும் தந்தையும் உடல்நலம் குன்றிய போது அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை அந்த கருத்தை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப அருமையான படம், சிறந்த படம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. உண்மையிலேயே வந்து இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு வயசு கடந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து ஒரு பெரிய லெசன். அவங்க வந்து பொம்பளை சிவாஜியாக வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோடய ஆசையை சேர்த்து நான் வந்து என்னுடைய அக்காவாக
உடன்பிறவா சகோதரியாக நினைக்கிற ராதிகா அம்மாவுக்கு இன்னும் நிறைய 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 படங்கள் நிச்சயமாக இது தேசிய விருது வாங்கும் அவங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே உழைப்போம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்காக. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர் தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசில் அவருடைய பொறுமையும் அவருடைய வழியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகாக ஒரு புதுமையாக சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டிசர்வ் தி பெஸ்ட். நான் இன்டர்வியூவில் வந்து செய்யவும் போட்டாங்களா, இது வேறு படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐயோ, நைஸ் நைஸ். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. சிவா, Thank you, ma'am. your journey should continue with more strength and success. நாங்கள் அப்புறம் பாம்பா சுதன் நீங்கள் பேசுங்க. பிரபு சார் நல்லா பேசுகிறேன். ஏய், நீ தானே முதல் வாட்டி பார்க்குறவா? அழுதுகிட்டே இருந்தியா? அழுதியா? சரத் சார் யாராவது பார்த்தீங்களா? அங்கே படம் முடிச்சுட்டு டப்பிங் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, மிக எமோஷனலாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நகைச்சுவை இருந்துச்சோ அதான் கடந்து எமோஷனலாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறது, சிறப்பான வாய்ப்புக்கு, இந்த தரமான வாய்ப்புக்கு இருக்கிற சிவகுமார் முருகேசன் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவர் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சேன். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நான் அப்புறமா நிறைய பேசுகிறேன். நன்றி. இல்லை, இதில் ரிசீவ் ஆகிருந்தேன். படம் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு படம் மாதிரி கிடைச்சதுக்கு ரொம்ப சிவமுருகேசன் சார் டைரக்டருக்கும் சிவாத்தியன் சாருக்கு தேங்க்யூ மேம். சிவாத்தியன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போகிறது. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய்க்கிளை செலிப்ரேஷன் பார்த்து நான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு பெண்ணை மேம்படுத்தி ஒரு அருமையான மெசேஜ் உள்ள ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைகளோட, பெரியவங்களோட, குடும்பமாக போய் எல்லாரும் சேர்த்து பார்க்கலாம். இந்த படத்தை தயாரித்த எஸ்கே ஃபிலிம்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அவர்களுக்கு மனமாக நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து நடிகர்கள் இந்த படம் கண்டிப்பாக நல்ல பேர் வாய்த்தோம், நல்ல பேர் வாய்த்தோம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன். ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரேட்டிங்கோட ஒரு படம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதேமாதிரி டிஓபி தம்பி விவேக், இவருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக இவங்க பேரும் இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஒரு பெரிய பேரோடு புகழோடு தமிழ் சினிமா நிலச்சி நிற்பாங்கன்னு நம்பிக்கை. இவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. இண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்லை. அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படியே. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறோம் இந்த படத்தை, நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறீங்க? டப்பிங் பேசுறதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷூட்டிங்லேயே இருந்தோம். சும்மா இருக்காட்டிங்களா? அவன் கொடுக்குறான் கட்டி போகிறான். யாரு? நான் கவனிக்கலை. நான் இங்கே வந்துட்டேன். அவர் உங்களை பார்க்கணும்னு ரஜினி சார் சொன்னார், உங்ககிட்ட பேசினேன், ரொம்ப பாராட்டினார்.
அசத்துட்டாரு பார்த்து இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. எப்படி அது கணிச்சு எப்படி பண்ண நீங்கள் தானே சொன்னீங்க நான் நல்ல நடிகர். சிவா அங்கே மாட்டிட்டாரோ? Absolutely out of his eyes. So good. I'm sure it will. முருகனோட பக்தர் நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்ட் இருந்தது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் ஓட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ராதிகா அம்மா வந்து பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமான எஃபர்ட்ஸ். அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ரொம்ப டைம் எடுத்து கெட்டப் சாதாரணமாக 2-3 hours ஆகும் அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ கெட்டப் போட்டு இந்த மாதிரி நடித்ததில் ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட மூலிமா. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ. காய்கறி படத்தோட ப்ரீமியர் பார்த்தோம். படம் முடிச்சுட்டு அப்புறமா டப்பிங் பேசிட்டு நம்ம அடுத்தடுத்த ஷூட்டிங் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். ப்ரீமியர் ஷோவில் பார்க்குறேன். ஷூட்டிங் நடிக்கும்போது இந்த காட்சிகள் எல்லாமே வந்து அப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் நகைச்சுவை இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமான எமோஷனலாகவும் இருந்துச்சு நடிக்கும்போது. அது இன்னைக்கு முழு படமாக பார்க்கும்போது இவ்வளோ வந்து வயிறு புழுங்க சிரிக்க வச்சு இந்த அளவுக்கு உள்ள புகுந்து எமோட் பண்ணுவது ரொம்ப சில படங்கள் தான் அதை செய்யும். கிளவி இந்த படம் ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. நடித்ததையும் தாண்டி ரொம்ப எமோஷனாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் ஆகச்சிறந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அம்மா அப்பாக்களை, நம்ம அப்பா அம்மாச்சிகளை, நம்ம தாத்தா பாட்டிகளை, நம்மளுக்கு பெரியவங்களை எல்லாரையும் ரொம்ப ஞாபகப்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான படம் அது. ரொம்ப சிறந்த ஒரு அரசியல் பேசுகிற படம். எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். நிச்சயமாக அந்த படம் வயிறு குழுங்க சிரித்து மனப்பூர்வமாக எப்படி சொல்லிச்சு பயங்கரமாக எமோஷனலாகவும் ஆகுங்க. கண்டிப்பாக பாருங்கள். அந்த படம் உங்களுக்கு